சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மாணவர்களுடன் இணைந்து யோகாவில் பங்கேற்பு. ஜூன் 21ஆம் தேதி நாடு முழுவதும் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 190 நாடுகளில் இன்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை சுந்தராபுரம் மதுக்கரை சாலையில் உள்ள பிருந்தாவன் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தினத்தில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மாணவ மாணவியர்களுடன் இணைந்து யோகாசன பயிற்சி மேற்கொண்டார். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களும் பள்ளி நிறுவனர் கனகாசலம், பிருந்தாவன் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் வசந்தராஜன், பள்ளி முதல்வர் வனிதா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு யோகாசனத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு ஆசனங்களை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஈச்சனாரி பகுதி செயலாளர் வேணுகோபால், தேர்தல் பொறுப்பாளர் ஜெயக்குமார், வார்டு செயலாளர்கள் விக்னேஷ் குமார், சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Step 3. Inhale back to the position. Relax. இன்றைக்கு சர்வதேச யோகா தினம். 190 நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையிலே இந்தியாவிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ஆரம்பித்து தொடங்கி, அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் இதை வலியுறுத்துவார்கள். என்றால் மனநலமும் அமைதியாக இருக்கும், அதே போல் பல்வேறு நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம். குறிப்பாக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிடுவது இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட கண்டிப்பாக இந்த யோகா அனைவரும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், அதே போல் சகோதரிகள், மகளிர்கள், அதே போல் வயதானவர்கள், மூத்தவர்கள் எல்லாருமே அது கடைபிடித்தால் உடல்நலம் மனநலமெல்லாம் அமைதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய பிருந்தாவன் பள்ளியிலே நம்முடைய வசந்தராஜ் அவருடைய அழைப்பின் பேரில் இங்கே நான் வந்து கலந்து கொண்டேன். உண்மையாலுமே நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பான முறையில் இது செய்தது மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு தரமான பள்ளியாக இன்றைக்கி பிருந்தாவன் பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது. கல்வியிலும் சரி, அதே போல் விளையாட்டிலும் சரி, அதே போல் யோகா, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குழந்தைகளுக்கு நல்ல போதித்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய தாளாளர் உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து, இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த யோகா பயிற்சி அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்னைக்கு இளைஞர்களிலிருந்து வயதானவர்கள் வரைக்குமே போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த போதையிலிருந்து விடுபடுவதற்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அவர் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2001 வரையில், அதுக்கு முன்னால் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, அந்த எடப்பாடியார் அவர்கள் 4 வருடம் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. குறிப்பாக இன்றைக்கு கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுத்தது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போதை கடுமையான குற்றச்செயல்கள் அவர் ஈடுபடுகிறார்கள். போதை பழக்கத்தில், அதே போல் இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது தான் தொடர்ந்து எங்களது பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இதுக்கு முழுமையாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்பொழுது இது முழுமையாக தடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.